இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். பிரியா, கமான், இந்த லொகேஷன் எப்படி இருக்குன்னு வந்து பாரு. வா வா. அட வாமா, எதுக்கு பயப்படுறீங்க? வா. கீழே எவ்வளவு அழகான லேக் இருக்குன்னு வந்து பாரு. கம் 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 கம். பாரு, ரொம்ப ஆழமா இருக்கும் போல இருக்குல்ல? அட வாமா. ரொம்ப நல்லா இருக்கு, போலாமா? என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டு? இங்க வா, கிட்ட வா. வா சொல்ற, வா. அங்க பாரு, கிரீன் வாட்டர். சரி வாங்க போலாம். அட எதுக்குமா இப்படி பயப்படுற? இதை விட நல்ல லொகேஷன் எங்க கிடைக்கும் சொல்லு. இல்லையா? அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சரி. நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க சார். முன்ன விட உங்களோட கண்டிஷன் பெட்டராக இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ற மெடிசனால ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அதனால இவங்க பேக்கில் ரேஷஸ்லாம் வந்திருக்கு. நான் ஒரு சில மெடிசன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். அதை கரெக்டாக நீங்கள் டைமுக்கு கொடுத்துருங்க, சரிங்களா? எப்போ என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். தேங்க்யூ. அப்புறம் பாருங்க, இது கலோன். இவங்க குளிக்கிற தண்ணியில் 2 ட்ராப் ஊற்றுங்க. இவங்களோட பெட் ஸ்மெல்லால ஒரு ஸ்மெல் வருதுல்ல, அதெல்லாம் போயிடும். இப்ப எப்படி இருக்க? ஜாலியா இருக்கா? என்ன சொல்றீங்க? பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வேற ஒரு ஆம்பளை உன்னை தொட்டதும் உனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்ல? எங்கெங்க தொட்டான்? இங்க தொட்டான்ல? அழுத்தமா பிடிச்சானா மெதுவா பிடிச்சானா? அவர் ஒரு டாக்டர். ஆஹா, டாக்டர் இல்லைன்னு நான் இப்ப சொன்னேன். ஆனா அவனும் ஒரு ஆம்பளை தானே, மூணாவது மனுஷன். ஒரு மூணாவது மனுஷன் வந்து உன்னை தொடறதுக்கு ட்ரை பண்ணா உடனே இடம் கொடுத்துடுறியே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த டாக்டருக்கு உன் உடம்புல இருந்து நல்ல நறுமணம் வரணும்னு ஆசைப்படுறாரு. கொலோன் கொண்டு வந்து கொடுக்கறான். இந்த வாசனை கதையை இதோட முடிச்சுக்கலாமா? ஒரு விஷயம் சொல்லு பிரியா, நீ ஏன் செத்து தொலைய மாட்டேங்கிற? பேசாம செத்துறேன். உனக்கும் இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை கிடைச்சிரும். நானும் அதுக்கப்புறம் சுதந்திரமா சந்தோஷமா இருப்பேன்ல. நான் இது வரைக்கும் ஏராளமான டாக்டர்ஸ் கிட்ட காட்டிட்டேன். இன்னும் யாராலையுமே இதை டயக்னோஸ் பண்ண முடியல. சில பேர் லேடி டாக்டர் கிட்ட காட்ட சொன்னாங்க. அதனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். சாரி, இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. பேஷண்ட்டை கூட்டிட்டு வாங்க. மேடம், அவளை கூட்டிட்டு வர முடிஞ்சிருந்தா எப்போ நான் கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இப்ப அவ அந்த கண்டிஷன்ல இல்ல. ப்ளீஸ், நீங்க எங்க வீட்டுக்கு வந்து அவளை பார்க்கலாம்ல.
சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் கூட இவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு குறைஞ்சது 1 மாசம் ஆகும். சரிங்க. நீங்க இவங்களுக்கு எப்பவுமே ஹெல்தி ஃபுட்டாவே கொடுங்க. ம்? சரி. அப்புறம் நான் ஒரு சில மெடிசன் எழுதி தரேன், அதை கரெக்டா கொடுங்க. கண்டிப்பா. ஓகே. இந்த மெடிசன் இருக்குல்ல, இதை காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட சேர்த்து கொடுங்க. அப்புறம் இந்த மெடிசன் ராத்திரி கொடுங்க, சரியா? நான் கிளினிக்கு போறதுக்கு முன்னாடியும் திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி விசிட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். அப்புறம் நானே உங்களை தினமும் பிக்கப் பண்றேன், ட்ராப் பண்ணிடுறேன். டேக் கேர். ஓகே. என்ன இது? மேடம்கான சூப் சார். ஓ, நான் கொடுத்துக்கிறேன். எவ்வளவு நாளைக்கு தான் விஷப்பாம்பு மாதிரி விடாம என்னையே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க போறேன்? எனக்கு ஏண்டி விடுதலையை தர மாட்டேங்கிற? மெடிசனை கொடுங்க, நல்ல சாப்பாடை கொடுங்க, சூப்பு கொடுங்க. இதுக்கெல்லாம் உங்க அப்பா வீட்டு சொத்தாடி இருக்கு. ஓ காட், இவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் இவங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? டோன்ட் வரி, என்னால உங்க வைஃபை இந்த மாதிரி விட்டுட்டு போக முடியாது. ஸோ நான் இங்கே இருந்து பார்த்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ஆனா நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க பக்கத்து பெட்ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இல்ல, நான் இங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வரல. நான் உங்க பக்கத்திலே இருந்து தான் ஆகணும், இதே ரூம்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க. ம். நீங்க வாங்க போங்கலாம் சொல்லாதீங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. ஸ்ரதா, நீ ஒரு நல்ல டாக்டர் தான், நான் ஒத்துக்கிறேன். அதை விட நீ ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓவரா என்ன பாராட்டி வலையில விழ வைக்க பாக்குறியா என்ன? உனக்கு என்ன எவ்வளவு நாளா தெரியும்? நான் எங்க உன்னை பாராட்டினேன்? எது உண்மையோ அதைத்தான் நான் சொன்னேன். அப்புறம் என்ன தெரியும்னு கேட்டல, அது என்னமோ உண்மைதான். நான் உன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை ரொம்ப நெருங்கி வந்துகிட்டு இருப்பேன். நீ என்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறியா இல்லையான்னு தெரியாது. உண்மையாவே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு நிஷாந்த். ஆனா ஆஸ் எ ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். தன்னோட மனைவி இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நிஷானுக்கு எந்த கவலையும் கிடையாது. ரியாவை குடும்பப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. நிஷானுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவன் செஞ்ச இந்த கொடுமையால பிரியாவோட உடல்நிலை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போச்சு. வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். கிரைம் அலர்ட்டோட எபிசோடுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி மனசை உழுக்கிற ஒரு சம்பவத்தை கொண்டு வந்திருக்கேன். உங்க வாழ்க்கையை அது புரட்டி போட்டுரும். தன்னோட மனைவி விஷயத்துல எந்த ஒரு ஆம்பளை இப்படிலாம் பண்ணிருக்க முடியும்? தன்னோட பொண்டாட்டிய குடும்பப்படுத்துற ஒரு ஆம்பளை ஒரு மனுஷன் சொல்றதுக்கே தகுதி இல்லாதவன். அவன் ஒரு சாத்தானோட அவதாரம்னு சொல்லணும். ஒரு பக்கம் அவனோட மனைவியோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஆனா நிஷான் ஸ்ரதாவை காதல் வலையில விழ வைக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஸ்ரதாவை காதல் வலையில விழ வைக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா நிஷான் எப்படியாவது அவளை அடைஞ்சே ஆகணும்னு முயற்சி பண்ணான். தன்னோட சொந்த மனைவியை மதிக்காத ஒரு ஆம்பளை மத்த பொண்ணு கிட்ட அவன் எப்படி மரியாதையா நடந்துப்பான்?
ஆனா ஸ்ரதா எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணா அப்படின்னா அதை நம்ம பாராட்டி ஆகணும். இப்ப நம்ம பார்க்க போறது நிஷாந்த் ஸ்ரதாவை வளைச்சு போடணும்னு முயற்சி பண்றது. அதை ஒரேடியாவளால தடுக்க முடியுமா இல்ல முடியாதா? அதை பார்ப்போம். அப்படி எங்க போயிட்டா? 2 நாளா இங்கேயும் வரல, ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறா. ஹலோ, சொல்லுங்க சார். டாக்டர் ஸ்ரதா. மேம் கான்ஃபரன்ஸ்க்காக வெளியே போயிருக்காங்க. அப்ப அவங்க எப்ப திரும்ப வருவாங்க? தெரியல சார், எதுவும் சொல்லல. ஆனா அவங்க என்கிட்ட பிரியாவை வந்து பார்க்கறதா சொன்னாங்க. நான் பிரியாவோட ஹஸ்பண்ட். ஓகே, அது விஷயமா டாக்டர் பிரமிளை விசிட் பண்ண சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. டாக்டர் பிரபல் அப்படின்னா இல்ல, டாக்டர் ஸ்ரதாவை வந்து பார்க்கட்டும். நீங்க என் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபை செக் பண்ண முடியுமா? அவ கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இங்க பாரு டார்லிங், டாக்டர் ஸ்ரதா என்ன சொன்னான்னா உன்னோட ஹார்ட் பீட்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்குன்னு சொல்றான். அப்படின்னா ஏன் இதயத்தை விட்டு ஸ்ரதா ரொம்ப விலகி போயிடுவாளா என்ன? இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நடக்க நான் விடவே மாட்டேன். அதனால நீ ஒரு தியாகம் செஞ்சே ஆகணும் உன்னோட இந்த புருஷனுக்காக. பை. நர்ஸ் இங்க வந்து பாருங்க ப்ளீஸ். என்னாச்சுன்னு வந்து பாருங்க. இவளுக்கு அவ சுவாசிக்கவே இல்ல. என்னாச்சு? சாரி சார், ஷீ இஸ் நோ மோர். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே மெயின்டைன் பண்றது சரதா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ விரும்புற, நானும் உன் மேல ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்போது நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற அத சொல்லலாமே. நான் என்னோட வாழ்க்கைய உடம்புக்கு முடியாம இருக்கிற பேஷண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி ராத்திரியில தனியா வேற யார் கூடயாவது போயிருக்கியா? இல்ல. ஏன்? அது ஏன் அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நீ யாரையும் விரும்பல, அதனாலதான். என்ன காதலிக்கிற, அதனாலதான் நீ என் கூட வந்திருக்க. நமக்குள்ள அப்படி ஒரு நெருக்கமான உறவு இருக்கும்போது அதை ஏன் நாம ஒரு கல்யாண உறவா மாத்திக்க கூடாது?
சரி, நீயே சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? நிஷாந்த், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாம் வா. அதான் நானும் சொல்றேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ப்ளீஸ், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. ஓகேன்னு சொல்லு, சீக்கிரம் சொல்லு, இல்லைன்னா வண்டி முன்னாடி போகாது. கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? சரிப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே, பின்னாடி பாரு எவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு. இப்ப வண்டியும் முன்னாடி போகும், வாழ்க்கையும் முன்னாடி போகும். அப்படியா? ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைக்க மாட்டேல்ல? கேளுங்க. இதுக்கு முன்னாடி உனக்கு வேற யார் கூடயாவது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா? பிசிக்கல் ரிலேஷனா? பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பா? எனக்கு யாரு கூடயும் எந்த அஃபியரும் இருந்ததில்ல. எனக்கு அதுக்கெல்லாம் டைமே கிடைக்கல. மெடிக்கல் ஸ்டடீஸ்ல ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவோட பிரச்சனையை ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருந்தது. அதனால எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல டைமே இல்ல. நிஜமாவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நம்ம கல்யாண வாழ்க்கை ரொம்ப ஐடியலா இருக்கும். எந்த ஒரு பொண்ணும் உடம்பாலையும் மனசாலையும் ஒரு புருஷனை அடையணும்னு நினைச்சிட்டான்னா இன்னைக்கு ராத்திரி அப்படி ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ வந்துடுறேன். நிஷாந்த், எனக்கு என்னால லஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்பதான் நர்சிங் ஹோம்ல இருந்து வந்தேன். ஆனா திரும்ப போய் ஆகணும். 2 வாட்டி கால் வந்துருச்சு. பேஷண்ட் வெயிட்டிங்ல இருக்காங்களாம். ஐ எம் சாரி, ப்ளீஸ். இன்னைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உனக்கு புத்தி கித்தி பெதலிச்சு போச்சா இல்ல பைத்தியம் ஆயிட்டியா? நீ பாட்டுக்கு கிளினிக் பேஷண்ட்னு போயிட்டா எனக்கு சாப்பாடு யார் தருவா? சுட சுட சாப்பாடு கேட்டா இப்படி கொண்டு வந்து வச்சிருக்க. இங்க பாரு, உன்னால சமைச்சு போட முடியலன்னா சொல்லு, நான் பட்டினி கிடந்துக்கிறேன். ஆனா என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது. நிஷாந்த், எனக்கு எமர்ஜென்சி. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ மேம். வா மேம், இந்த சாரியில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓ காட், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பேபி, நான் உனக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறேன். ஓகேவா? பாய். சீக்கிரம் வா. ஓ காட், பிரபல் கிட்ட இருந்து 10 மிஸ்டு கால் வந்திருக்கு. எனக்கு இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் வேற இருக்கு. நீ என்னோட போனை சைலண்ட்ல எதுக்கு போட்டு வச்ச?
ஏன்னா உன்னோட பிரபல் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் அந்த இடியட் காலங்காத்துல 10 தடவைக்கு மேல கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டான். பிரபல் இந்த வந்துடுறேன் ஒரு 10 minutes. சார் பிரேக்ஃபாஸ்ட் இந்தாங்க. ஒரு நிமிஷம். வெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. கம்மி பண்ணி கொண்டு வரவா? இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா நீ வேற என்னெல்லாம் வேலை செய்யற? வீட்டை சுத்தம் பண்ணி பெருக்குவேன், பாத்திரம் தேய்க்கிறேன், துணிமணி வாஷ் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன் சார். அப்புறம் முதலாளிய சந்தோஷப்படுத்த எதுவும் செய்ய முடியுமா? என்னது? இல்ல அதாவது சந்தோஷப்படுத்துறது அப்படின்னா நீயும் சந்தோஷமா இருக்கலாம், நானும் சந்தோஷமா இருப்பேன். அதாவது முதலாளிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். சார் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார். நீ அந்த டைப் இல்ல, ஆனா நான் அந்த டைப்பான ஆளுதான். ம்? நிஷாந்த், நீ புதுசா ஒரு கார் புக் பண்ணிருக்க, அதை என்கிட்ட சொல்லவே இல்ல. போன வாரம் தானே நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் புது ப்ராஜெக்ட்காக. இப்ப இந்த புது கார்லாம் தேவையில்லை. பேசி முடிச்சிட்டே இன்னும் எதுவும் சொல்லணுமா? இங்க பாரு, இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை கொஞ்சம் கவனமா கேளு. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்ட, அதனால நீ இப்போ மிஸ்ஸஸ் நிஷாந்த் சக்சேனா. அதனால எது உன்னோடதோ அது எனக்கும் சொந்தமானதுதான், சரிதானே? வண்டியை வாங்கித்தான் ஆகணும். சொசைட்டில ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும், அதனால கண்டிப்பா வண்டி வாங்கிதான் ஆகணும். அது என்னன்னா எந்த ஒரு உறவும் ஃப்ரீ சர்வீஸாலாம் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு விலையை கொடுத்துதான் ஆகணும். இதுதான் அதுக்கான விலை. இல்லைன்னா கூட உங்ககிட்ட எப்ப டைம் இருக்கு? வீட்டுக்காகவும் புருஷனுக்காகவும் எப்ப பாரு கிளினிக், பேஷன்ஸ், சரிதானே? ஒருவேளை உனக்கு அப்படி தோணுதுன்னா அப்படியே பண்ணிக்கோ. நீதானே என் பின்னாடி சுத்திட்டு இருந்த கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. இப்ப மட்டும் உன் கண்ணுக்கு பொண்டாட்டிக்கிட்ட 100 குறை தெரியுதா? அப்போ நீயும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நான் உனக்கு இனிமே 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன், புரியுதா? சொல்லு பிரபல். சரி, நீ ஒரு வேலை செய். நீ காலையில 8:30 மணிக்கு என்ன வீட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கோ. 9 மணிக்கு ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் ஒன்று இருக்கு. ஸோ நர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லிடு. ம், பாய். பொழுது விடிஞ்சா இதை தவிர வேற வேலையே இல்லை. திரும்ப திரும்ப பிரபல் 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 பிரபல். உறவுல இந்த மாதிரி விரிசல் விட்டுக்கிட்டு தாமா இருக்கும். அதுக்காக அந்த உறவையே முறிச்சுக்க கூடாது. உன்னோட கரியருக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நீ உறவுகளுக்கு டைம் கொடுக்கல. அதுக்கான பிரச்சனை தான் இது. விஷயம் அது மட்டும் இல்லப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் நிஷாந்த் ரொம்பவே மாறிட்டான். நான் எந்த நிஷாந்த நேசிச்சனோ அவன் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான். அவன் என்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்பெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான். வணக்கம் அங்கிள். ஹே, இங்கதான் இருக்கியா? ஹே ஸ்ரதா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி டிஸ்டர்ப்டா இருக்க? மாமா கூட சண்டையா உனக்கு? புரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்க சொல்லு. நோ ப்ராப்ளம். நான் இன்னைக்கு உன் கூட வரேன். நான் பார்க்குறேன் அவர் உன்னை எப்படி டார்ச்சர் பண்றாருன்னு. ரியலி? எஸ். ஆமா, மாமாவை ஆளை காணோம். மாமா எங்க? மாமாவா?
இதோ சொல்லி முடிக்கல அதுக்குள்ள வந்துட்டாரு. வணக்கம் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நிஷாந்த், இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா. நீங்க டீச்சரா? எஸ். அதாவது ஓகே. ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்னது? அது ஐம் அ டீச்சர். தப்பு செய்யறவங்கள நான் பனிஷ் பண்ணுவேன். அப்படின்னா எனக்கு கூட பனிஷ்மெண்ட் கிடைக்குமா என்ன? கண்டிப்பா கிடைக்குமே. அப்ப அந்த பனிஷ்மெண்ட்டுக்காக நான் என்ன செஞ்சாகணும்? இப்போதைக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சா ஓகே தான். ஐஸ்கிரீமா? எஸ். டன். ஓகே. ஐம் சாரி ஸ்ரேயா, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நீ இந்த சாரில ரொம்ப அழகா இருக்க. இந்த சாரி எப்போ எங்க வாங்குன? அது ஆக்சுவலி ஒரு பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. அப்புறம் பிரபலுக்கு அந்த விஷயத்துல உதவி தேவைப்பட்டுச்சு. சோ மார்க்கெட் வழியா போயிருந்தப்போதான் பிரபல் தான் இந்த சாரி. ரொம்ப டிராமா பண்ணாத. எப்ப பாரு பிரபல் பிரபல் பிரபல். காலையில பிரபல், சாயந்தரம் பிரபல், ராத்திரி பிரபல், எப்ப பாரு பிரபல். என்ன டிராமா இதெல்லாம்? கிரிட்டிக்கல் பேஷன்ஸ். இங்க பாரு, உன்னோட ஃப்ரெண்டுக்கு நல்லா சொல்லி புரிய வை. வார்த்தை இப்பலாம் அவ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. காலையில பிக் பண்ண வரா, ராத்திரி டிராப் பண்ண வரா, குட் நைட் சொல்றான், குட் மார்னிங் சொல்றான். ஏன் கண்ணு முன்னாடியே வந்து சார் மேடம் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்றான். உனக்கு அவனை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப அவனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் நைட்டா என்ஜாய் பண்ணு. போய் தொலை. மாமா, கோவத்தை விட்டுடுங்க. இப்போ கேக் கட் பண்ணலாமா? கமான் ஸ்ரதா, வா. உனக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல. குறைஞ்சபட்சம் உன்னோட குழந்தைக்காவது நிஷாந்த் கிட்ட திரும்ப போமா. இல்லப்பா, நான் அந்த மோசமான சந்தேக பேர்வழி கிட்ட போக விரும்பல. நான் அவனோட மூஞ்சி முகரையும் பார்க்க விரும்பல. அப்புறம் என் குழந்தையோட விஷயம் இருக்குல்ல, அவளோட அம்மா எல்லா வகையிலயும் தகுதியானவதா இருக்கா. அவ தன்னோட குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்குவா. அப்பா, எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஸ்ரதா, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்காக உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லவா? இனிமே நீ எப்பவுமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காத. பண்ணாலும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீ வேணா ஒரு வேலை செய்யலாம். அதாவது உன் மனசு எப்பவும் கிளினிக்கு தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதையே கல்யாணம் பண்ணிக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிதானே? போ போமா. கடவுளே, உனக்கு கோடான கோடி நன்றிகள். சீக்கிரமா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்ததுக்காக. தேங்க்ஸ் ரேயா, நீங்க வந்ததுக்காக. ஆக்சுவலி ஸ்ரதா ஒரு சில பொருளுங்களை விட்டுட்டு போயிட்டா. சோ அதை எடுத்துட்டு போக மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் கொண்டு போய் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவ என் போன் எடுக்க மாட்டேங்கிறா. நீ இதை கொண்டு போய் கொடுத்துறியா? நான் கொண்டு போய் கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. என்ன மாமான்னு சொல்லாத ப்ளீஸ். நீ என்ன நிஷாந்தனே கூப்பிடலாம். ஓகே. அப்போ ஸ்ரேயா, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. ஸ்ரதா மட்டும் உன்ன மாதிரியே இப்ப இருந்திருந்தான்னா நான் அவளுக்கு மூச்சரைக்கிற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருப்பேன். கடைசியில என்ன பண்ணிருக்கா பாத்தியா? இந்த 4 செவத்துக்குள்ள என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான். உங்களுக்கு தெரியும் தானே, நம்மள யாராவது விட்டுட்டு போனா
நம்ம வாழ்க்கை அப்படியே நிற்காது. ஐ திங்க் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறது நல்லது. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஸ்ரேயா, நீ இப்ப சொன்ன அந்த விஷயத்த நான் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும். தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லலாம். நெக்ஸ்ட் சண்டே உனக்கு என்ன ப்ரோக்ராம்? அது இன்னும் எந்த பிளானும் இல்லை. ஏன்? என் கூட காஃபி சாப்பிட வரியா? இதுக்கெல்லாம் இப்போ என்ன அவசியம்? எப்படி அவசியம் இல்லைன்னு சொல்லுவ? இங்க பாரு, நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்ல, அப்போ நமக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். என்னாச்சு? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கோர்ட்டே நம்ம கல்யாணத்துக்கான கேட்டை ஓபன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் கோர்ட் மேரேஜ் பண்ண போறேன். கங்க்ராச்சுலேஷன். ஆனா என்னோட ஃபேமிலி? அதெல்லாம் நீ என்கிட்ட விட்டுரு. முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீயே பாரு. உன்னோட வீட்டு ஆளுங்க நம்ம 2 பேரையும் கட்டி அணைச்சுக்குவாங்க. அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ப்ராமிஸ். நிஷாந்த் மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு தன்னோட சுயநலம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். மனைவியே தன்னோட விருப்பப்படி எங்கேயாவது போகணும்னு நினைச்சா கூட அவங்கள அடுத்த நிமிஷமே ஒரு வழியே பண்ணிடுவான். ஆனா நிஷாந்துக்கு ஸ்ரதாவை அடக்கி ஆள்றது ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஏன்னா ஸ்ரதா தன்னோட முடிவை தான் மட்டும் எடுக்கிற ஆள் மட்டும் கிடையாது, எடுத்த முடிவில் ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய ஆளும் கூட. டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நிஷாந்த் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஸ்ரேயாவை அடையறதுக்கான வழி ஈஸி ஆயிடுச்சு. ஸ்ரேயா ஒரு வேலை ஸ்ரதா அளவுக்கு புத்திசாலி கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் விரிச்ச வலையில விழுந்துட்டா. அவனுக்கு ஏற்கனவே 2 வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படி செஞ்சதுனால ஸ்ரேயா ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா என்ன? அவ எடுத்த ஸ்டெப்பால ஸ்ரேயா ஏதாவது ஆபத்துல மாட்டிக்க போறாளா? வாங்க பார்க்கலாம். இந்த லேட் நைட் நீ எங்க போயிட்டு வர? ஒரு ஃபோன் கூட பண்ணல, தகவலும் சொல்லல. நான் வாசு கூட மூவி பார்த்துட்டு வரேன். யார் வாசு? என்னோட எக்ஸ் கலீக். எக்ஸ் கலீக் கூட மூவி பார்க்க போயிருந்தியா? பொட்டு வைக்கல, கழுத்துல தாலியும் இல்ல, அதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. அவன் எக்ஸ் கலீகா இல்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? சொல்றீ, யார் அவன்? நிஷாந்த். என் கேள்விக்கு பதில். உனக்கு சிறகு முளைச்சிருச்சுல்ல, உன்னோட சிறகை உடைச்சிட்டா எல்லாம் சரியா போயிடும். ரூமுக்குள்ள அடைச்சு போட்டேன்னா அப்படியே கிடப்ப. என்ன பண்ற நீ? என்ன விடு, என்ன விடுன்னு சொன்ன. என்ன விடுறா. ஆ, மாமா, எனக்கு தெரிஞ்சு நிஷாந்தோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போனதுல ஏதோ மர்மம் இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கண்டிப்பா என்கிட்ட எதையோ மறைக்கிறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால இங்க இருக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கவே முடியல. சரி, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். அழகான மனைவியோட இப்படி லாங் டிரைவ் போறது ரொம்ப ஜாலியா இருக்கும். உனக்கே தெரியும்ல. என்ன சொல்ற? ஒரு விஷயம் சொல்லவா? இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. அட, உன் ஹஸ்பண்டையும் பாராட்டுமா. ஸ்டைலா வந்திருக்கேன்ல. என்ன, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? நான் உன்னை அந்த அளவுக்கு போர் அடிச்சுனா என்ன? சரி விடு, அதெல்லாம் உன்னோட தப்பு எதுவும் இல்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ரொமான்ஸ் இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிக்க தான் செய்யும். சரி விடு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நாம ஒரு புது மெத்தட்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். சரியா?
நான் உன்னை ஒரு அழகான லொகேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். ரியா, கம் ஹியர். பாரு இங்க எவ்வளவு அழகான லொகேஷன் இருக்குன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, நிஷாந்த் இங்க தானே தங்கியிருக்காரு? சொல்லுங்க, நான் அவரோட ஒய்ஃப் தான். அந்த ஆளை பத்தி சுத்தமா உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ரியா, அட வாமா, எதுக்கு பயப்படுற? இங்க வாயேன். கீழே எவ்வளவு அழகான ஒரு லேக் இருக்குன்னு பாரு. கம் கம் கம். அங்க பாரு, டெப்த் ரொம்ப அழகா இருக்கும் போல இருக்கு. பாரு. அட வாமா, கிட்ட வா. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு, வாங்க போலாம். அட இந்த இடம் வரைக்கும் வந்துட்ட, இப்படி வா, கிட்ட வா. வா 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 வா. அங்க பாரு, கிரீன் வாட்டர். நல்லா தான் இருக்கு, போலாமா? அட நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? இவ்வளவு நல்ல லொகேஷன் வந்துட்டு சும்மா போனா இப்படி என்ன? இங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், வா. ஸ்மைல். அட விழுந்துட்டியா? விழுந்துட்டியா? பை பை ஸ்வீட் ஹார்ட், வெல் மிஸ் யூ. என்ன பத்தி நீ கம்ப்ளைண்ட் பண்றியா? எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது பிரியா இப்ப நம்ம கூட இல்ல. ஸ்ரதா, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்லயே சொல்லி இருந்திருக்கலாம்ல. நமக்குள்ள நடந்தது எதுவா இருந்தாலும் அது நம்ம குழந்தைய எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. குழந்தைக்கு நம்ம 2 பேருடைய அன்பும் தேவைதானே? இந்த குழந்தைக்கு என்ன உரிமை இருக்கோ அது எல்லாத்தையும் அவனோட அம்மா நிறைவேற்றி வைப்பா. அவனுக்கு வேற யாரும் தேவையில்லை. ஸ்ரதா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லாதவனா ஆயிட்டேன். ஒருவேளை உனக்கு அப்படி தோணுதுன்னா, அதாவது நம்ம குழந்தைக்கு நம்ம 2 பேருடைய அன்பும் கிடைக்கணும்னு நினைச்சேன்னா என்னை இன்னொரு தடவை மன்னிச்சிரு. நிஷாந்த் சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. கடவுள் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் மன்னிச்சிருவாரு. நிஷாந்துக்காக இல்லைன்னா கூட இந்த குழந்தைக்காவது நிஷாந்த நீ மன்னிச்சிடுமா. இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அன்பை நீ எப்பவும் தடுக்காதம்மா. ஸ்ரதா, ஒரு விஷயம் கேட்கலாமா? குட்டு என்னோட புள்ள தானே? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உனக்கெல்லாம் எந்த வகையிலயும் ஒரு அப்பனா இருக்க தகுதியே இல்லை. வாப்பா. குட்டு, வா பால் குடி. இல்ல, நான் பால் குடிக்க மாட்டேன். அட, பால் குடிக்கல டாகியும் பின்னாடியே வந்துரும். அப்புறம் எப்படி ஃபுட்பால் விளையாடுவ? நீ இருக்க பாரு. இங்க என்ன பண்றீங்க? சும்மாதான் பழைய புக்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருந்தேன். நான் பார்க்கலாமா? இல்ல அதெல்லாம் என்னுடைய பர்சனல் திங்ஸ்.
வேற யாரும் இந்த ரூமுக்குள்ள எப்பவுமே போறது எனக்கு பிடிக்காது. ஸ்ரதா, எத்தனை முறை கால் பண்ண, நீ ஏன் போனை அட்டெண்ட் பண்ணல? நான் உன்ன மாதிரி மிருகங்க கூட எல்லாம் பேசவே விரும்பல. உன் கூட சேர்ந்து வாழவும் நான் விரும்பவே இல்ல. உன்ன மாதிரி ஒரு துரோகியோட நிழல் கூட என் புள்ள மேல விழறதுக்கு நான் விடவே மாட்டேன். நீ அன்னைக்கு என்னடா சொன்ன? ஏன் புள்ள முறை தவறி பிறந்துட்டானா? எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுடா. நீ தான் பிரியாவையும் ஸ்ரேயாவையும் கொன்னு இருக்க. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக அது எல்லாமே தாராளமா போதும் நிஷாந்த். எவிடன்ஸ் எல்லாம் தாராளமா போதும். ஆனா நீ எப்படி போலீஸ் கிட்ட போவ? Oh my God. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். 2456ங்கிற வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா விடாம ஃபாலோ பண்ணும். அந்த வண்டி தான் தேடிட்டு இருக்கோம். ஹலோ, கண்ட்ரோல் ரூம், UP 182456. அந்த நம்பரோட வண்டி இப்பதான் டோல்கேட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஏய் ஏய், நிறுத்து, வண்டி நிறுத்துடா, நிறுத்து. ஏய், அவனை ஓவர்டேக் பண்ணு. கீழே இறங்குடா, உன் கேம் ஓவர். உண்மையை சொல்றா, நீ தானே உன்னோட 3 பொண்டாட்டிகளையும் கொன்ன? எல்லாமே போய். அந்த எவிடன்ஸ் எல்லாம் அதை தான் சொல்லுது. அந்த எவிடன்ஸ் எல்லாமே போய் தான் இன்ஸ்பெக்டர் சார். உண்மை என்னன்னா, நான் என்னோட மனைவி ஸ்ரதாவை மட்டும்தான் கொன்னு இருக்கேன். அது ஏன்னா எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. குட்டு எனக்கு பிறந்த புள்ள இல்லைன்னு தோணுச்சு. திரும்ப திரும்ப என்னை விட்டுட்டு போறேன்னு மிரட்டிக்கிட்டே இருந்தா. அதான் போட்டு தள்ளிட்டேன். இப்ப நீ ஜெயிலுக்குள்ள போறத யாராலையும் தடுக்க முடியாதுடா. எந்தவித உறவுமே மரணத்தை தேடி கொடுக்காது. ஆனா பிடிவாதம், அகங்காரம், அப்புறம் மிருகத்தனமான செயல்பாடு தான் இந்த உறவை கொண்டு இருக்கு. ஒரு மிருகத்தனமான ஆளால 3 அப்பாவி உயிர்கள் பறி போயிருக்கு. ஐ விட்னஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் நிரூபிச்சிருக்கு. பிரியாவோட ஆக்சிஜன் மாஸ்க மாத்திட்டு ஸ்ரேயாவை மலை மேல இருந்து தள்ளி விட்டுட்டு அப்புறம் ஸ்ரதாவை கொடூரமா அவன் கையால சுட்டு கொண்டு இருக்கான். எல்லா விதமான விசாரணை முடிச்சு எல்லாமே நிரூபணம் ஆயிடுச்சு. நிஷாந்த் மன ரீதியா பாதிக்கப்பட்டவன் தெரிஞ்சிருச்சு. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கல்யாணம்னு ஒரு விஷயம் வந்துட்டா அதை யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும்ட்டு. ஒரு சின்ன பொய் கூட ஒரே நேரத்துல பல உயிர்களை பலி கொடுத்துரும். அதை தான் இந்த கதையில நீங்க பாத்தீங்க. ஸ்ரேயா கொஞ்சம் கூட யோசிக்காம நிஷாந்த கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டா. கடைசியில தன்னோட உயிரையே இழந்துட்டா. ஆனா ஸ்ரத்தா தன்னோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுகிட்டு இருந்தா. ஆனா மறுபடியும் நிஷாந்த் அவன் முன்னாடி வந்து நடிச்சு ஏமாத்திட்டான். கடைசியில அவளோட உயிரும் போயிடுச்சு. கல்யாணம்ன்றது 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்ற விஷயம். அதுல 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லபடியா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணத்தை பத்தி அவங்க யோசிக்கணும். இதோட நான் கிரீஷ் ஜெயின் கிரைம் அலர்ட்டோட எபிசோட்ல இருந்து இன்னைக்கு நான் விடைபெறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அலர்ட்டா இருங்க, சேஃபா இருங்க. கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிராக வாய்ஸ் கொடுங்க.